ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ப்ரெட் நியூட்ரெல்லா அதெல்லாம் வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம் வித்தவுட் ஃபயர். இதுக்கு வந்து நான் வந்து 3 ப்ரெட்டும் நியூட்ரெல்லா சாக்கோ ஸ்ப்ரெட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் நியூட்ரெல்லா யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ப்ரெட்டை சின்ன சின்னமாக நைஃபை வச்சு சின்ன சின்னமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணாலும் ஓகே, இல்லைனா கையிலே அதை வந்து உதுக்கணும். அதாவது அது வந்து சின்ன சின்ன கட்டிகள் இல்லாமல் நல்லா பவுடர் மாதிரி உதுத்துக்கணும். இப்போ வந்து நான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு நம்ம கையால் உதுத்தோனாலும் ஈஸி தான், மிக்சியில் இல்லைனா உதுக்கணும். இப்போ வந்து நான் கையால் தான் வந்து பண்ணுறேன். கையில் பண்ணுறது வந்து பெட்டர். நல்லா வந்து சின்ன சின்ன கட்டிகள் எதுவும் இல்லாமல் நம்ம பண்ணலாம். ஸோ வந்து கையில் பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்து பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு பவுடர் மாதிரி டெக்ஸ்சரில் வந்துட்டு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னமுமே அந்த ஒயிட் சின்ன சின்ன கட்டிகள் இல்லாமல் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் நியூட்ரெல்லா, இப்போ வந்து ஒரு ப்ரெட்டுக்கு உங்கள் டேஸ்ட் ஏற்ற மாதிரி, ரொம்ப ஸ்வீட்டாக வேணும்னா ஒரு ப்ரெட்டுக்கு 1 ஸ்பூன் அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 3 ப்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ 3 ப்ரெட்டுக்கு வந்து நான் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறையாவும் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த ப்ரெட் பவுடர் இருக்கு இல்லையா, அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம எந்த ஒரு குக்கிங்குமே இல்லாமல் ஜஸ்ட் அதை வந்து பவுடராக பண்ணிவிட்டு சாக்லேட் போட்டு நல்லா பிசையணும். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதில் வந்து அந்த ஒயிட்டாக லைட்டாக தெரியுதா ப்ரெட்டு சாக்லேட்டோட மிக்ஸ் ஆகாமல், அது வந்து கொஞ்சம் மெதுவாகவே இது பண்ணும். அப்போ தான் நல்லா அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் அந்த லைட்டாக அந்த ப்ரெட்ஸ் வந்து ஒயிட்டாக தெரியும். ஸோ அப்போ வந்து நம்ம நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து பிசையணும். இப்போ வந்து நீங்கள் நல்லா அழுத்தி பிசையும் போது வந்து அதுலேருந்து லைட்டாக ஆயில் லீக் ஆகும், அந்த சாக்லேட் ஸ்ப்ரெட்டில் உள்ள ஆயில். ஸோ லைட்டாக நீங்கள் ஆயில் ஸ்ப்ரெட் ஆகிறத பார்க்கலாம். ஸோ அந்த ஆயில் ஸ்ப்ரெட் ஆகும் போது உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து நீங்கள் பிசையணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் நல்லா கனமாக பிசைஞ்சு உங்கள் தேவையான ஷேப் வந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு பவுல் மாதிரி செஞ்சுருக்கேன். அதில் ஆயில் வந்திருக்கும். ஸோ நீங்கள் தேவையான ஷேப்பில் வந்து பண்ணிக்கலாம். சாக்லேட் ஷேப்பில் வந்து பண்ணி கட் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.